நல்ல பாறையில தவங்கள குமிப்பாரா குமித்திருக்குஞ்சவங்கள காக்கா கூட பார்க்கல கழுவு கூட கூடல மற்ற ஜீவ இறந்தா காக்கா கழுவு சுத்தி நிக்கும் நம்ம இறந்தோம்னா காக்கா கழுவு தொட்டே வாக்காதான் நம்மள யார்ட்டே வாக்காது இன்னைக்கு இல்ல அன்னைக்கு அன்னைக்கு இதுதான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இதுதான் அமையோ அதனால் செத்து மாண்டு மடிந்தவர்கள் எல்லாம் ரெடே மையான கரையில மலமலையா குமியுதையோ செத்த பிணங்கள் எல்லாம் இடுகாட்டுல வந்து குமியுது இத பிணங்களையும் ஜமக்கா பூமாதேவி ஆமையா உயிரி சமயவும் ஜமக்கா பூமாதேவி அப்படி உயிரி ஜமந்தவ பூமாதேவிக்கு செத்த பிணங்கள் ஜமமானது அதிகமாகுது ஆமையா அதிக சமயான பூமாதேவியானவா உச்சி யாரிக்குதையோ உள்ளாங்கல் தீப்பிடிச்ச பூமாதேவி ஜமக்க முடியாம மையான கரையில தென்னாடி தடுமாடி நின்று அங்க மயங்குவாள ஏனலம் போக வாடுவாளா மயங்குவாளா அன்னைக்கு உயிர் ஜமையை குறைக்க சொன்னமே இந்த பகவான் எல்லாத்தையும் அடக்க படைக்க மாலை வச்சிருக்கான் இறக்க வச்சுக்கிட்டு இருக்கானே இறந்து போன ஜவங்கள் எல்லாம் சுடுகாட்டுல வந்து குமிஞ்சிருக்க இந்த பிணச்சம நாளுக்கு நாள் முச்சிக்கு யாருத வலிச்சு உள்ளாங்கல் தீப்பிடித்த பூமாதேவி மறுபடியும் கைலாச வாசலுக்கு ஓடி வாரா முடி போலைய ஜடபோலைய அந்த பூமியோ நிலம்பரள மண்ணுலகம் ஜமக்கணுமா ஜமக்க முடியாத பூமாதேவி ஆதி பகவான் முன்னே வந்து நின்று இறைவா பகவானே உயிரி ஜமைய குறைக்க சொன்னதுக்கு இப்படி அடக்க படைக்க குமியுத அடக்க படைக்க இறக்க வச்சிருக்கீங்கள சாவ வச்சிருக்கீங்கள சாமி மாண்டு மடிந்த ஜீமா நல்ல மாடு மடிந்த ஜீமாட்டிகளும் மையான கரையிலதான் மலையாக குமியுதார விளைஞ்சமக்க முடியாம வந்திருக்கேன் பூமாதேவி கடவுள பகவான பிழைச்சவைய மாத்திடுங்க பூலோகம் போகணும் பூமி பாரம் ஜமக்கணும் இந்த ஆண்ட
பகவான் முன்னாலே பூமாதேவியானவா அமையோ இறைவா எனக்கு பிணைச்சம கூடியாச்சு கூடியாச்சு சாமி இன்னி பிணைச்சமைய மாத்தி தல்லையான பூலோகம் போகவே மாட்டேன் என்று அந்த பூமாதேவி பகவான் கிட்ட முறைவிட்டாள். உடனே பகவான் பார்த்து சொன்ன என்ன சொல்றாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி உன்னுடைய வருகைக்காக பிணைச்சமைய குறைச்சித்தாரு பூலோகம் போகணும். பூமாதேவி முன்னாலே பகவான் அவர் சொன்ன போது பகவானோட சொல்ல எல்லாம் பூமாதேவி நம்பலையோ ஆண்டவா அன்னைக்கு உயிர் சமயத்தை குறைச்சு தரம்னு சொன்னியர சாமி உம்ம நம்பிட்டு போனேன். போனேனே நம்பி போன பூமாதேவிக்கு இந்த உலகத்துல பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்குன்னு சொல்லாமல் பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர பழம் உதிர எல்லாம் அடக்கப்படக்க இறந்தோன்னு சொல்லி விட்டுருக்கேரு சாமி. அந்த தெய்வ திருவள்ளுவர் வள்ளுவர் சொன்னது மாதிரி வந்து வாக்கு உரைச்சிட்டான். உரைச்சிட்டாரு. அவர் சொன்ன வாக்கில இந்த பூலோகத்து மக்கள் யாருக்கும் நிலைமை இல்லாமல் தூங்கும் போதே வாங்கும் மூச்சே சுழி மாறி போனாலும் போச்சு இப்படி பூலோகத்து மக்கள்லாம் நிலைமை இல்லாம அழிஞ்சுக்கிட்டு வாராங்களே இத பிணைச்சமே குறைச்சு தாங்கன்னு சொல்லவும் சொன்ன போது அப்பந்தான் பகவான் பூமாதேவிக்கு சொல்லுதார். என்ன சொல்லுதாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி உன்னுடைய பிணைச்சமைய நானே வந்து மாத்தித்தாரேன். ஏ பூமாதேவி பிணைச்சமைய நானே வந்து மாத்தித்தாரேன். இறைவா அன்னைக்கு என்னை ஏமாத்தினீங்க, ஏமாத்தி விட்டிய. இன்னைக்கு என்னை ஏமாத்த முடியாது சாமி. அந்த பிணைச்சமையை எப்படி குறைக்க போறீ எனக்கு தெரியாம என்று பூமாதேவி கேட்கவும் அப்பந்தான் பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி தில்லைவன களமதியில சிவனாக இருக்கவே சிவஸ்வரூபம் மாத்த போறேன். சுடலையாக பிறக்க போறேன். சுடலையாக நான் பிறந்தேன். சுடுகாடு காக்க போறேன். நான் பிறந்தேன். மாயான பூமியில கடவுளான பகவான் மாயாண்டியா நான் பிறப்பேன். நான் மாண்ட பிணம் திங்க போறேன். நான் பிறப்பேன். அம்மா அம்மா பூமாதேவி கடவுளான பகவான் இடுகாடு தலமதியில முண்டமாக நான் பிறப்பேன். சாமியாக நான் இருப்பேன். நான் பிறப்பேன். கடவுளான பகவானோ பூமாதேவி முன்னால தக்கபடி பதில சொல்லி அந்த தேவிய அனுப்புவாரா. கடவுளுக்கு பயந்து போய் எங்க பூமாதேவியான வேலை பகவானுக்கு பயப்படுதா. பூலோக வருவாள அன்று ஜன வாக்கு படி பூலோகத்தி ஜமைகளெல்லாம்
பூமாதேவி ஜமப்பா பூமாதேவி பகவான் சொல்லுக்கு பயந்த பூமாதேவி உலகம் வந்தா பூமி பாரங்களை எல்லாம் ஜமந்தாள். அப்படி ஜமந்த காலத்தில் கடவுளான பகவான் பகவான் சொல்வாக்கை காப்பாற்ற பயந்திருந்தார். ஆமையோ. அப்ப இடமிருந்த பார்வதி எழுந்தரித்து இறைவா பகவானே அந்த பூமாதேவி வருகைக்காக பூமாதேவி வருகைக்காக நீர் சுடுகாடு போப்பரியரு செத்த பிணத்தை காக்க போறோம் உண்மை தேவியா ஆகிய பார்வதா தேவி நானும் ஆமையா உங்களை விட்டு பிரியணும்மா நான் ஒத்தையில இருக்க உங்களுக்கு சம்மதம்மா. நீங்க எடுக்கும் பிறவியிலே எனக்கு ஒரு பிறவி வேணும் என்று அந்த சிவபெருமான் முன்னாலே பராசக்தி வரங்க அப்பம் பகவானும் சொல்லுவா அம்மா அம்மா பார்வதி மையான பூமியில மாயாண்டியா நாம் பிறந்தா எந்தனோட பக்கத்தில மையான பேச்சியாக நீ பார்வதியும் பிறக்கணுமே. பகவான் கூட பிறந்த மின்னா சத்தியே சிவகாமி நீ என்னுடைய பக்கத்தில் சுடுகாட்டு பேச்சியாக சத்தி வந்து பிறக்கணுமே அம்மா. சுடலையாக பிறந்தாள் நீ என் பக்கத்திலே இடுகாட்டு பேச்சியாகவும் நான் சுடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியாகவும் மாயாண்டியா மையானத்திலே பிறந்தமென்ன நீ மையான பேட்டியாக அபதோரம் செய்ய வேணும். ஆண்டவா நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிறவி எடுக்க போறோமே சாமி. அப்படி நம்ம பிறவி எடுத்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யாரு இருக்கா சாமி? படியளக்க பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நீனும் நானும் நீர் சுடலையாக நான் பேச்சியாக ரெண்டு பேரும் போய் பிரிஞ்சு பிறந்தால் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியளக்கிறதுக்கு அதற்கு நிலைமை என்ன விவரம் என்ன என்று பராசக்தி பகவான் கிட்ட கேட்டால் அவ கேட்டதற்கு பகவான் சொன்னாரு எம்மா பூமாதேவி வருகைக்காக ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா போஜனம் இல்ல. ஏதோ அந்த அம்மா பூமாதேவி பிணச்சம கூடிடுதுன்னா பிணச்சமைக்க வேண்ட ஒரு பொய்ய விட்டுட்டேன். இந்த அவதாரம் எடுக்க ஒரு நாள் ஆனாலும் ஆகும், ஒரு வாரம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் இல்லன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஆகும். அதுக்கு வேண்டி பூமாதேவிக்காக நம்ம உடனே பிறவி எடுக்க முடியாது. முடியாதும்மா. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் பார்க்கணும்ல. அவ சொன்னாப்பல நம்ம பயப்படவா? பயப்படக்கூடாது. அதனால எடுக்க அவதாரத்துல என்னைக்கு நேரம் காலம் வருதோ அன்னைக்கு இந்த பூமாதேவி வருகையை காப்பாத்துவோம். இப்ப படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்க போக வேண்டியது இருக்குதம்மா. படியெடுத்து தாய் என்று பகவான் பராசக்தி இடத்திலே கேட்ட போது அந்த ஆதி பராசக்தியானவ பகவானுக்கு படி எப்படி அளந்து கொடுக்கார் தெரியுமா? நாளே நல்லாதனை அளந்து நாதங்கையில் அதன வேற
கடைகோடு உடையவே வாங்கி கொண்டு உலகப்படியும் அளக்க வாரார் படியளக்க வருவாரா படியளக்க ஹரிராமன் தங்கை எம்பெருமாள் தங்கை படியெடுத்து கொடுத்த பராசக்தி பகவான் மேல் சந்தேகம் நினைக்கா ஐயோ என்ன சந்தேகம் நினைக்கா என்ன படியளக்க போறோம் சொல்லிட்டு போறாரு படியளக்க உண்மைகளை தெரிய வேண்டும் என்று ஆதிபராசக்தியாக ஆண்ட கோடியான பிரம்மாண்ட நாயகி எல்லா உயிருக்கு இறையளக்கார ஏதும் தவறு பண்ணி வாராரா இன்னைக்கு இவரை பரிசை பண்ணி பார்க்க வேண்டும் என்று அடடே எம் பெருமான் தங்கையா யாரே எங்க அழைக்காளா தலைமக விதுவரத்தா சத்தி அழைப்பா என் மகனே வித்வாபரம் என் வார்த்தை சொல்ல கேடு கணவன் பகவான் படியளக்க போயிரு படியளக்க மன்ன வேற பண்ணி பார்க்கணுமே பண்ணி பார்த்ததில்லப்பா இன்னைக்கு ஒரு பொழுது ஒரு நாளியல் எல்லா உயிருக்கும் இறையளக்கார ஏது தவறு பண்ணி வாராரா என்று அவரை பரிசை பண்ணி பார்க்க வேண்டியது இருப்பதனால என் மகனே விதுவ பெருமாள் உன்னுடைய கையினால கடையணுமே அலங்கார செப்பாக அலங்கரித்து கொடுத்திடுங்கோ அலங்கரித்து கொடுத்திடுங்கோ கொடுத்திடுங்க தத்தியவா சொன்ன போது தலைமக விசுவரும் தாயி சொல்ல தட்டா அரம மக விசுவரும் காஞ்சரங்கம்பு வெட்டி சதுர கடையுவார் பட்ட நல்ல சிமிழு போற அலங்கரித்தார் விசுவரும் அம்மா கையில் கொடுப்பாரா அம்மா கையில் கொடுக்கும் போது அங்க என்ன நடந்துதா முன்னா சித்தெரும்பு ஆனது அது பட்டினி அவருக்கு படி அளந்தா அளக்காம வாரா எல்லாத்துக்கும் உயிர் அளக்கார இந்த சித்தரும்புக்கு படி அளக்கார அளக்காம வாராரா என்று பரிச பண்ணி பார்க்கணுமே காணி போட்டு விட்டு
சாவிய சிவனுக்கு தெரியா இடத்துல இடத்தில் வைக்கணும் மறைக்கணும் மறைச்சு வைக்கணும் என்று திருக்காணி சாவியை தன்னுடைய முந்தியாணி பட்டில சாவியை முடிந்தா சிவபெருமான் படி இழந்து காத்து சலித்து கைலைக்கு வருவண்ணா அமையா பெருமாள் தங்கையானவா பார்வதி கைலைக்குள் எப்படி இருக்கா தெரியுமா எப்படி அண்ணா நேற்றின கால் மடக்காமல் எரிந்த குந்த முடியாமல் எறும்பு மேல் கவலையில அடலே கவலையே மவனம் கொண்ட பார்வதியா அந்த கைலாசம் வருவாரா நடத்தலை பாத பூஜை கடவுளவர் வரவா கண்ணனுட தங்கைதான் கிரமவனத்தான் மன்னம் பகவானும் கண்டுட்டா கண்டதோரி சிவபெருமா பார்வதிட்ட கேக்குறா ஈதரிய பார்வதி இதனால் இதுவரைக்கும் பகவான் படிகளந்து வந்தால் பகவானுக்கு பாத பூஜை நடத்தி முடிப்பிய அம்மா இன்னைக்கு பகவான் வரும் வேளையில் பகவான் பூஜை முடிக்காமல் பகவான் பாதம் தொட்டு கழுகாமல் ஏன் இந்த கண்ணீரும் கவலையுமாக இருக்க ஏன் அம்மா ஒரு நாளை இல்லாத திருநாளா இருக்கிய ஏன் இந்த சோதனை என்று ஆண்டவன் கேட்டார் ஆதிபராசக்தி அதுக்கு பதில் அளித்தாள் இறைவா இதனால் இதுவரைக்கும் எங்க போனிய எங்க வாரிய சாமி எனக்கறிய சொல்லுங்கள் என்று கேட்ட போது
எதுக்கா சந்தேகப்படுது என்ன ஆண்டவன் கேட்கவும் கேட்டபோது ஆதி பராசக்தி இறைவா பகவானே எல்லா உயிருக்கும் இறை இழந்தீர்களா அளக்காம வாரியலா குறை வச்சு வாரியலா அதனுடைய உண்மை என்ன தத்துவம் என்ன ஞானம் என்ன என்ன சுவாமி சத்தியான பார்வதி கேட்கவும் கேட்ட போதே ஆண்டவன் பகவான் சொல்லுதா என்ன சொல்லுதாரு அளந்த படியை கொண்டு போய் அவனிகட உலகம் ஆமம்மா 14 உலகம் 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 84 கோடி தீபத்துக்கல்ல இறை இழந்துவாரே வாரே வாரே நம்மோ என்று ஆண்டவன் உண்மை சொன்னார். இந்த உண்மையை கேளாத பார்வதி ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவன பகவான் படியளந்த உண்மை என்னுடைய இடமதி சித்தெரும்பானது பட்டினியாய் இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியளா அதை எனக்கறிய சொல்ல வேணும் சொல்ல வேணும் தவறும் செய்யலமோ அப்படி உனக்கு என் சந்தேகம் என்ற ஆதிபராசக்தி இடத்தில் ஆண்டவன் சொல்லுதார். ஆண்டவன் கேட்ட போது அம்மையா அப்ப நாம் பராசக்தி சொல்லுதா என்ன சொல்லுதா ஆண்டவனே பகவானே பகவானே படியளந்த உண்மையான அது என்னுடைய இடமதில அது சித்தெரும்பு ஆனதுதான் 8 நாள் ஒரு வாரம் பட்டினியாயிருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியளா அதுக்கு படி அளந்தியளா அவள் காட்ட சாமியும் சொல்லு எறும்புக்கும் படி அளந்த இதழுக்கும் படி அளந்த தேரைக்கும் படி அளந்த தாயார் கருப்பத்துக்கும் படி அளந்த முட்டைக்கு குஞ்சி குந்த படி அளந்து வார படியில தவறு ஒண்ணு இருக்கா தந்தையா இருக்குமா அழைச்சி வச்ச எறும்ப போ அண்ணா சத்தி போய் பாரடி பகவான் சொல்ல நம்ப பரராமன் தங்கதான் திருக்காணி ஜாவிய சத்திதான் எடுப்பா தீனி போட்ட தரப்பா செப்புக்குள்ள இருந்த ஈஸ்வரிக்கு முன்னா சித்தரும்பு ஆனதுதான் எத்தனை கவிக்கோ ஆதி சுவள சூழ வருகுத
தேவி சூழ சூழ வந்த எறும்பு 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 இன்னை ஈஸ்வரிக்கு என்ன தத்துவம் காட்டுது தெரியுமா? அடடே சித்தெரும்பு கூட்டமல் திங்க மட்டும் திண்ணரு திங்க முடியாமலும் கக்கீரு முங்க மட்டும் உண்ணரு முங்கா முடியாமலும் கக்கீரு பார்வதியா. ஹலோ கன்னியாக்கார பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரவும். இருந்தாலும் சிவன் அறிய மாயம் இல்ல, அரைக்குலை இருந்தாலும் மறுநாள் அறிய மாயம் இல்ல. இந்த பார்வதி செய்த குற்றத்துக்கு பகவான் இங்க பொறுத்தாக வேணும் என்று அந்த பகவான் கிட்ட என்ன கேட்க தெரியுமா? நம்ம அண்ணனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீர்க்கணுமே, மதள வர எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் கணவனுக்கு கர்மம் செய்த கர்மத்தை தீர்க்கணுமே, ஒரு கை குழந்தை எனக்கு வேணும். நம் பூமனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீர்க்கணுமே, ஒரு பிள்ளை வரம் எனக்கு வேணும். ஆதிபராஜத்தி மன்னன் பாவம் போக்கணுமானால் மதள வரத்தால் போக்க முடியாது. கணவனுக்கு பாவம் செஞ்சால் கை குழந்தையால் போக்க முடியாதம்மா. முடியாது பார்வதி. உனக்கு 2 மக்களை தந்தேன், மூத்த மகன் ஆதிமூலம், இளைய மகன் வேல்முருகன். மூத்த மகன் தாயை போல் பெண் காட்டி சந்திக்கு போயிட்டான். இளைய வேல்முருகன் ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டு பழனியில் கோமண ஆண்டியாக போயிருக்கான். அதனால பார்வதி மதலை வரத்தை கேளாது என்று பகவான் சொன்ன போது அப்ப பராசக்தி பகவான் கிட்ட கேட்க, அண்ணம்மா அண்ணன் எல்லா குழந்தை மன்னன் இல்லா குழந்தையாக மதலையாக கனவை இல்லா கை குழந்தையாகவும் கொடுக்க வேண்டும். புருஷன் இல்லா புத்திரனாகவும் தர வேண்டும். கொண்டவன் இல்லா குழந்தையாகவும் ஐயோ இப்படி பகவான் இடத்தில் கேட்கவும் கேட்ட போதே அப்ப பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுறாரு? மன்னன் இல்லாத பிள்ளை மலம் உண்டமாயிருக்கும், இருக்கும் இருக்கும். பூமன் சேராத பிள்ளை பிணமுண்டமாக இருக்கும் இருக்கும். கனவை இல்லா குழந்தை கல்லு குழவியாயிருந்தாலும் இருக்கும் இருக்கும். அதனால் மன்னன் இல்லா பிள்ளை கேளாத என்று பகவான் சொன்னாரு. பராசக்தி கேட்க, என்ன கேட்கிறா? எனக்கு ஆபத்துக்கு உதவும் படி ஆபத்துக்கு உதவும் படி ஒரு ஆளப்பிள்ளை வேணும். வேணும் ஜாமி. அப்படி ஆளப்பிள்ளை கொடுக்கலையானா உங்க தத்தி பார்வதியா வளர்க்க போறேன், நான் அக்கினில இறங்க போறேன். பகவானுக்கு முன்னா பார்வதியா சொன்ன போது கடவுளான பகவான் கனவை இல்லா குழந்தையத்தான் கடவுளவர் சொல்லுவா. சத்தியே பார்வதி மன்னன் இல்லா பிள்ளைக்கு மதியம் போல மதியம் ஊட்டி நேரம் போல யமுனா நதி ஆத்தில மாரளவு தண்ணீர் முங்கி முழுகணும். தீர்த்தமாடி மாத்துடி தின்னாற்றி காப்பணி கையிலுக்குள்ள வருவையானா ஈசான மூலை 132 தூண் இருக்கு. 32 தூணிலை முத தூணு தங்க தூணு நடுவில் தூண்டாமணி விளக்கு சுடரு வெட்டி எரியுதம். சத்தி
சத்தி பார்வதி அடங்காத மணி விளக்கு ஆகாயம் எரியும் மணி விளக்கு முன்னால் மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரத்தில் கால ரெண்ட மண்டி போட்டு மடியத்தான் ஏந்தடும் மன்னனத்தான் மன்னவன வருந்தனும் ஆண்டவன் பகவான் சொன்ன போது ஆதி சத்தி பார்வதி அந்த ஆளம் சொல்ல நம்பு முங்கி முழுகு தீர்த்தமடி மாத்துடுத்து அந்த கையிலக்குள்ள வருவாள அந்த ஆயிரங்கள் மண்டபத்தில் 132 தூணிலையும் முகத்துணு தங்க துணி தங்க துணி நடுவிலதான் துண்டாத மணி விளக்க மணி விளக்க சுடரு விட்டு எரிய கண்டா மண்டி போட்டா அந்த மடியேந்து நேரம் தானே அது மதிய உச்சி நேரம் போல மணி விளக்கு பொரியதுதான் சத்தி மடியில விழுகுதையா சுடர் ஒளிவு பொரியதுதான் அடடே பொரியது 3 சுடராக விழுகுதையா கன்னியாகார பிள்ளை எங்க கனியா பிள்ளை ஐயா எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரும்படி விழா கோமரத்தார் அழைக்கிறார் கூட்டி பிடிப்பாள கத்தி குழந்தையா நினைப்பாள அந்த மதலையா நினைப்பாள அண்ணா நினைப்பா அந்த மடிய கட்டுவாள பார்வதியா அந்த மடிப்பிள்ளை இல்லாம மலமுண்டமா இருக்குதையா ஏ பிள்ளையா இல்லாம இல்ல பிணமுண்டமா இருக்குதையா கண்ணும் இல்ல காதும் இல்ல இல்ல வயிறு இல்ல காலும் இல்ல கையும் இல்ல யகம முண்டமாக முண்டமாக மடியில இருக்க கண்டா எஞ்சாமி பகவா பிள்ளவாரம் கேட்டதற்க பிளமுண்டத்தை தரலா மதல வாரம் கேட்டதற்க மலமுண்டத்தை கொடுக்கலாம் ஏ கடவுள பகவா பிள்ளையாக்கி கொடுத்துடுங்க பிள்ளையாக பார்க்க உனக்கு தந்தே நானா நாள ஒரு காலத்தில பிள்ளையாக இருக்க மாட்டான் பணத்துக்கு ராசாம்மா
நானா ஈஸ்வரிக்கு உதவ மாட்டான் இறந்த பிணம் கலப்பா மகனாக கேட்டையான மகனாக உனக்கு தந்திருவேன் நாள ஒரு காலத்தில மாதா பாலே குடிக்க மாட்டான் மாண்ட பிணத்தை நேர்வடைச்ச மகனுக்குத்தான் பேரு ராமன் கொடுத்துடுங்க ஆதிபராசக்தி பகவான் முன்னால பேர் கேட்கவும் அப்பன் தொடர் ஒளிவில் பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கா தெரியுமா தொடர் ஒளிவில் பிறந்ததால ஏ தடியம் பெட்டி சுடல ஐயா பிறந்ததால மணி விளக்கில் பிறந்ததால அம்மா பிறந்ததால ஏ தடியம் பெட்டி மாயா பிறந்ததால முண்டனாக பிறந்ததால நீ பிறந்ததால ஏ தடியம் பெட்டி முண்ட சுவாமியே பிறந்ததால மதியாச்ச ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் மதிய உச்சி நேரம் மதியாச்ச மையாரம் போகு நேரம் ஏ தடியம் பெட்டி சுடல ஐயா ஆண்ட பிண போகு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் மதிய ஐயா மதிய உச்சி நேரம் ஐயா ஏ தடியம் பெட்டி மாயாண்டி வேலையப்பா ஏ தடியம் பெட்டி சுடல ஐயா ஏ சுடல ஐயா நீ வேட்டையாடு வேலை ஐயா ஏ பூலுடையார் வாசலில ஏ அவதி மகன் தவத்தினாதன் ஏ தவத்தினாதன் ஏ அண்ணாவி தவத்தினாதா ஏ மாயாண்டி சுடலையும்மா ஏ சுடலையும்மா சக்கரவர்த்தி முண்ட ஏ சுடலையும்மா உனக்கு மத்தியால நல்லா மதிய ஐயா மதிய உச்சி நல்லா நேரம் ஐயா ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் சுடுகாடி உச்சி நல்ல மதியாச்சா ஏ சுடல மாடா நீ வேலை கொள்ளு மதியாப்பா சுடுகாடு தலமதில சுடுகாடு தலமதில எட்டு மாத்த சூலியவா இறந்து பேண வியாபுதாளா
மதியாப்பா மதியாப்பா கொல்ல போடு மதியாப்பா தடியம் கட்டி சுடலமாடா அச்சனல்ல வரைஞ்சு கட்டி அரங்கச்ச துங்கல் வச்சு கல்லடமும் கொல்லாம தடியம்பட்டி மாயாண்டி தடியம்பட்டி முண்டசுவாமி சுடலிருந்த பெருமாளா பிரம்மசக்தி பேச்சியுமா மன்னனுமா பூமாதேவி பெத்தம்மவா பொண்ணு முத்தை இழப்பனா பலவேத காரணமா அடங்காத முத்து வீர ஏ ஐயம் பந்தி தேவாதைகள் தேவாதைகள் நாவாளி போடுதையா தேவாதையா தனியம்பட்டி சுடலகிதா மதியா மதிய உச்சி நேரம் ஐயா தனியம்பட்டி சுடலா ஐயா நீ தெல்ல வர போகுனாரம் குட்ட வேணாம் போகுனாரம் ஏ தனியம்பட்டியா சுடலகிதா ஆயாரம் போகுனாரம் போகுனாரம் ஆண்ட பிணா
மனம் திங்க போறா கண்ணி சுடலைத்தான் வேலையப்பா சுடலைத்தான் வேட்டையாடும் மதிய உச்சி நேரம் அப்போ மதியான வேலையப்பா அவதிநாதன் தவதிநாதன் அண்ணாவி சிவபெருமா சாட்சி பேர் அம்ம சத்தி ஆயாண்டி முண்டருமா சலவமான சுவாமிகுமா பூமாதேவி பெத்த மகன் இருளப்பெண்ணா அளவேத்த காரனுமா ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி தலவாயா புத்தி வீரன் ஆனவனோ மத்தியான வேளையில ஆடுவாரம் பாடுவாரே அவாளி போடுவாரே நதியம்பட்டி இல்லவனம் போகு நேரம் செட்ட பிணா மையானம் போகுனாரா அடியம்பட்டி மாயாண்டி திங்குனாரு போகுனாரா அடியம்பட்டி மாயாண்டி அந்த பிணம் திங்கினாரா அவதி மகன்